வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் பாகம் 4 மணிமகுடம் அத்தியாயம் 11 தோழனா துரோகியா. மணிமுத்தா நதி வெள்ளாற்றில் கலக்கும் வனப்பு வாய்ந்த இடத்தை தாண்டி ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் பரிவாரங்களும் வந்து கொண்டிருந்தார்கள். முதல் நாள் இரவு திருமுதுகுன்றத்தில் இளவரசருக்கு நடந்த உபச்சாரங்களை பற்றியும் அந்த க்ஷேத்திரத்தில் நடந்து கொண்டிருந்த ஆலய திருப்பணியை பற்றியும் அவர்கள் பேசிக் கொண்டு வந்தார்கள். திருமுதுகுன்றத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் செய்த காரியம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்றான் பார்த்திபேந்திரன். எதை பற்றி சொல்கிறாய் என்று ஆதித்த கரிகாலன் கேட்டான். கிழவியை பாடமாட்டேன் என்று சொன்னதைத்தான். அதென்ன, எனக்கு தெரியாதே, விவரமாகச் சொல் என்றான் ஆதித்த கரிகாலன். சுந்தரமூர்த்தி நாயனார் க்ஷேத்திர யாத்திரை செய்து கொண்டு வந்த பொழுது திருமுதுகுன்றம் என்னும் விருத்தாச்சலத்துக்கு வந்தார். வழக்கம் போல் அந்த ஊர் சிவாலயத்துக்கு சென்றார். பட்டர்கள் நாயனாருக்கு சுவாமி தரிசனம் பண்ணுவித்து எங்கள் ஊர் இறைவன் பேரிலும் பதிகம் பாடி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பார்ப்போம், இந்த ஆலயத்திலுள்ள சுவாமியின் பெயர் என்ன என்று சுந்தரர் கேட்டார். திருமுதுகுன்றம் என்ற பெயரை கொண்டு அந்த சிவாலயத்திலுள்ள சுவாமிக்கு விருத்தகிரீஸ்வரர் என்று பெயர் சூட்டியிருந்தார்கள் பட்டர்கள். அந்த பெயரை சொன்னார்கள். நாயனரின் முகம் சுருங்கிற்று. போயும் போயும் கிழவரையா பாட வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு, போகட்டும், அம்மன் பெயர் என்ன என்று வினவினார். விருத்தகிரீஸ்வரி என்றார்கள் கோவில் பட்டர்கள். சுவாமிக்குத்தான் கிழவன் என்று பட்டம் கட்டினீர்கள், அம்மனையும் கிழவியாக்கி விட்டீர்களே. கிழவனையும் கிழவியையும் என்னால் பாட முடியாது, போங்கள் என்று சொல்லிவிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் கோபமாக கோவிலை விட்டு கிளம்பிவிட்டார். சுந்தரமூர்த்தி நாயனாரால் பதிகம் பாடப்பெறாவிட்டால் தங்கள் ஊர் ஆலயத்துக்கு மகிமை ஏற்படாது என்று பட்டர்கள் கருதினார்கள். ஆகையால் ஆலயத்தில் இன்னொரு அம்மனை பிரதிஷ்டை செய்து பாலாம்பிகை என்று பெயர் சூட்டினார்கள். மறுபடியும் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்த இடத்துக்கு போய் அவரிடம் மேற்படி விவரத்தை சொல்லி திரும்பவும் திருமுதுகுன்றம் ஆலயத்துக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் பெரிய மனது செய்து மீண்டும் அந்த ஊருக்கு சென்று பாலாம்பிகை சமேத விருத்தகிரீஸ்வரர் மீது பதிகம் பாடி துதித்தார். இந்த கதையை கேட்டுவிட்டு ஆதித்த கரிகாலன் உடல் குலுங்க குலுங்க சிரித்தான். பெரிய பழுவேட்டரையரிடம் வந்த கவிஞன் யாராவது ஒருவேளை சுந்தரமூர்த்தியை போல் சொல்லியிருப்பான். கிழவனையும் கிழவியையும் பாடமாட்டேன் என்று கூறியிருப்பான். அதற்காகத்தான் அவர் நந்தினியை மறந்து கொண்டாரோ என்னவோ என்றான். இதை கேட்டு பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அப்படி அவர்கள் சிரித்த சிரிப்பில் குதிரை மேலிருந்து கீழே விழுந்து விடுவார்கள் போல் இருந்தது. சிரித்து ஓய்ந்த பிறகு பார்த்திபேந்திரன், கடவுள் முதுமை என்பதாக ஒன்றை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறாரோ தெரியவில்லை. அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட வயது வரையில் ஒரே மாதிரி இருந்துவிட்டு சாவதென்று ஏற்படுத்தி இருக்கக்கூடாதா என்றான். கடவுள் என்ன ஏற்படுத்தினால் என்ன, முதுமை அடைவதும் அடையாததும் நம்முடைய கையிலே தான் இருக்கிறது என்றான் கரிகாலன். அதெப்படி முடியும் என்று கந்தமாறன் கேட்டான். அபிமன்யுவையும் அரவானையும் கிழவர்கள் என்று நாம் எண்ணுவதுண்டா? மற்ற இருவரும் ஒன்றும் கூறாமல் மௌனமாயிருந்தார்கள். தஞ்சாவூர் அரண்மனை சித்திர மண்டபத்தில் என் மூதாதையர்களின் சித்திரங்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றன. விஜயாலய சோழர், ஆதித்த கரிகாலர், பராந்தக சக்கரவர்த்தி எல்லோரும் முதிய பிராயத்தவராக காட்சியளிக்கிறார்கள். ஆனால் என் பெரிய பாட்டனார் ராஜாதித்யர் எப்படி இருக்கிறார்? நவ யவ்வன வீர புருஷராக விளங்குகிறார். ராஜாதித்தர் இளம் வயதில் இறந்து போனார். அதனால் என்றைக்கும் அவர் யவ்வனம் நீங்காத பாக்கியசாலி ஆனார். நம்மில் யாருக்கு அத்தகைய பாக்கியம் கிட்டுகிறதோ தெரியவில்லை. மற்ற இருவருக்கும் இந்த பேச்சு அவ்வளவாக பிடிக்கவில்லை. அவர்கள் மௌனமாகவே இருந்தார்கள். ஏன் திடீரென்று மௌனமாகிவிட்டீர்கள்? சாவென்றால் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம்? இந்த உடம்பு போனால் இன்னொரு புத்தம் புதிய உடம்பு கிடைக்கிறது. எதற்காக மரணத்துக்கு அஞ்ச வேண்டும்? என்னுடைய நண்பன் வந்தியத்தேவன் இங்கே இருந்தால் என்னை ஆமோதிப்பான். அவனை போன்ற உற்சாக புருஷனை காண்பதரிது. யமலோகத்தின் வாசலில் கொண்டு போய் விட்டாலும் அவன் குதூகலமாய் சிரிப்பான் என்றான் இளவரசன் கரிகாலன். அச்சமயத்தில் அவர்களுக்கு எதிராக சாலையில் 2 குதிரைகள் புழுதியை கிளப்பிக் கொண்டு வெகு வேகமாக வருவதை அவர்கள் பார்த்தார்கள். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அக்குதிரைகள் அவர்களை நெருங்கி வந்துவிட்டன. அவை வந்த வேகத்தை பார்த்தால் இளவரசர் கோஷ்டி எதிரில் வருவதை கூட கவனியாமல் தாண்டி போய்விடும் என்று தோன்றியது. அவ்வளவு அகம்பாவம் பிடித்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் வேல்களை நீட்டி சாலையின் குறுக்கே வழிமறிக்க ஆயத்தமானார்கள். ஆனால் வந்த குதிரைகள் அவர்களுக்கு சிறிது தூரத்தில் தடால் என்று பிடித்து இழுத்து நிறுத்தப்பட்டன. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் குதிரைகள் மீதிருந்து கீழே குதித்தார்கள். வந்தியத்தேவனை கண்டதும் இளவரசன் ஆதித்த கரிகாலனுக்கு குதூகலம் தாங்கவில்லை. அவனும் குதிரை மீதிருந்து கீழே குதித்து முன்னேறி சென்று வந்தியத்தேவனை கட்டி தழுவி கொண்டான். தம்பி, உனக்கு 100 வயது, இப்போதுதான் உன் பெயரை சொல்லி ஒரு கண நேரம் கூட ஆகவில்லை என்றான் கரிகாலன். கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் இந்த காட்சியை பார்த்து அடைந்த அசூயை அவர்கள் முகத்தில் தெரிந்தது. அவர்கள் சற்று முன்னால் குதிரையை செலுத்தி கொண்டு போய் நின்றார்கள். சிறிது தூரத்தில் இன்னும் சில குதிரைகள் வருவதை அவர்கள் கண்டார்கள். சில நிமிஷத்துக்கெல்லாம் அந்த குதிரைகளும் வந்து நின்றன.
அந்த குதிரைகளின் மீது வந்தவர்கள் கடம்பூர் ஆட்கள் என்பதை கந்தமாறன் கவனித்தான். அவர்களிடம் நெருங்கி சென்று விவரம் கேட்டான். பின்னர் இளவரசன் ஆதித்த கரிகாலனிடம் வந்தான். கோமகனே, இந்த வந்தியத்தேவன் தங்களுக்கும் நண்பன், எனக்கும் சிநேகிதனாகத்தான் இருந்தான். ஆனால் இவன் மீது குற்றம் சுமத்த வேண்டியதாய் இருக்கிறது. இவன் சிநேக துரோகி. இவன் என்னை முதுகில் குத்தி படுகாயப்படுத்தினான். ஆகையால் இவன் விஷயத்தில் தாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பது என் கடமையாகிறது என்றான் கந்தமாறன். அத்தியாயம் 12. வேல் முறிந்தது. கந்தமாறன் அவனுடைய அருமை நண்பனாயிருந்த வந்தியத்தேவன் மீது கூறிய குற்றச்சாட்டை கேட்டு ஆதித்த கரிகாலன் இடி இடி என்று உடல் குலுங்க சிரித்தான். கந்தமாறா, வந்தியத்தேவன் உன் முதுகில் குத்திவிட்டான் என்றா சொல்கிறாய்? நீ என்னத்திற்காக அவனுக்கு முதுகு காட்டினாய் என்று கேட்டுவிட்டு மறுபடியும் குலுங்க குலுங்க சிரிக்கத் தொடங்கினான். கந்தமாறனுடைய கரிய முகம் சிவந்தது. கண்கள் கோவை பழம் போல் ஆயின. உதடுகள் துடித்தன. ஐயா, தாங்கள் இதை சிரிக்கக்கூடிய விஷயமாகவா கருதுகிறீர்கள் என்று கேட்டான். கந்தமாறா, நான் சிரிக்கக்கூடாது என்று சொல்கிறாயா? சிரிப்பு என்பது மனிதர்களுக்கு தெய்வம் கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம். மாடு சிரிக்காது, ஆடு சிரிக்காது, குதிரை சிரிக்காது, சிங்கம் சிரிக்காது. வேடிக்கை விளையாட்டுகளில் மிக்க பிரியமுள்ள குரங்குகள் கூட சிரிப்பதில்லை. மனித ஜென்மம் எடுத்தவர்கள் மட்டும்தான் சிரிக்க முடியும். அப்படி இருக்க நீ என்னை சிரிக்கக்கூடாது என்கிறாயே? நான் கூட சிரித்து ரொம்ப காலமாயிற்று. நண்பா, இப்போது நான் சிரிக்கும் சத்தத்தை கேட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. நீ என்னை பார்த்து சிரிக்கக்கூடாது என்கிறாயே என்றான் ஆதித்த கரிகாலன். ஐயா, தாங்கள் சிரித்து மகிழ்வது பற்றி எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் நான் இந்த சூராதி சூரனுக்கு முதுகு காட்டியதாக எண்ணிக்கொண்டு சிரிக்க வேண்டாம். நான் எதிர்பாராத சமயத்தில் பின்னால் மறைந்திருந்து இவன் என்னை குத்தினான். துர்காதேவியின் அருளாலும் நந்தினி தேவியின் அன்பான சிகிச்சையினாலுமே நான் பிழைத்தெழுந்து வந்தேன். இவன் செய்த அந்த துரோகச் செயலை குறித்து தாங்கள் விசாரித்து நியாயம் செய்யுங்கள், அல்லது நானே இவனை தண்டிப்பதற்கு எனக்கு உடனே அதிகாரம் கொடுங்கள் என்றான் கந்தமாறன். நண்பனே, நானே அவசியம் விசாரித்து நியாயம் வழங்குகிறேன். செம்பியன் குலத்து மன்னர்களிடம் ஒருவன் நியாயம் கேட்டு அவனுக்கு நியாயம் கிட்டவில்லை என்ற பேச்சு இதுவரையிலே கிடையாது. எங்கள் பரம்பரையின் ஆதி மன்னனாகிய சிபி புறாவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் சதையை துண்டு துண்டாக வெட்டி கொடுக்கவில்லையா? எங்கள் குலத்தைச் சேர்ந்த மனுநீதி சோழன் பசுவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் குமாரனையே பலி கொடுக்கவில்லையா? நீ புறாவை விட பசுவை விட மட்டமானவன் அல்ல. உனக்கு நான் நியாயம் வழங்க மறுக்க மாட்டேன். இவனை நான் விசாரிக்கும் வரையில் பொறுமையாயிரு. பல்லவரையா, உன் பிரயாணத்தை பற்றிய மற்ற விவரங்களை சொல்வதற்கு முன்னால் கந்தமாறனுடைய குற்றச்சாட்டுக்கு நீ மறுமொழி சொல்லிவிடுவது நல்லது. என்ன சொல்கிறாய்? இவனை நீ பின்னாலிருந்து முதுகில் குத்தியது உண்மையா? அப்படியானால் அத்தகைய வீர லட்சணமில்லாத நீசத்தனமான காரியத்தை ஏன் செய்தாய்? எதற்காக செய்தாய் என்று கேட்டான். இளவரசே, நான் இந்த வீராதி வீரனை குத்தவும் இல்லை, முதுகில் குத்தவும் இல்லை. அதுவும் பின்னால் மறைந்து நின்று முதுகில் குத்தவே இல்லை. முதுகில் குத்தப்பட்டு நினைவிழந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்தவனை தோளில் தூக்கி கொண்டு போய் சேந்தனமுதன் வீட்டில் போட்டு காப்பாற்றினேன். ஆனால் அப்படி இவன் உயிரை காப்பாற்றியதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன். இவனை மார்பிலே குத்தி கொல்லாமல் போனோமே என்று பச்சாதாபப்படுகிறேன். சிநேக தர்மத்தை முன்னிட்டு என் அரசருக்கு செய்ய வேண்டிய கடமையை புறக்கணித்து விட்டேன். ஐயா, இவன் என்னை சிநேக துரோகி என்று சொன்னான். ஆனால் இவன் சிநேக துரோகி மட்டுமல்ல, எஜமான துரோகி. இவன் முதுகில் குத்தப்பட்டது எங்கே, எந்த சந்தர்ப்பத்தில் என்று கேளுங்கள். தஞ்சாவூர் கோட்டையின் இரகசிய சுரங்க வழியாக. இவன் யாரை பழுவேட்டரையர் அரண்மனையில் கொண்டு போய்விட்டு திரும்பினான் என்று கேளுங்கள். பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரையில் இவன் அன்றிரவு யாரை பார்த்தான் என்று கேளுங்கள். ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு தினத்தில் இவனுடைய கடம்பூர் மாளிகையில் என்ன நடந்ததென்று கேளுங்கள். அன்றைக்கு அங்கே மூடு பள்ளக்கில் மறைந்து கொண்டு வந்தது யார் என்று கேளுங்கள். இந்த சமயத்தில் கந்தமாறன் உடல் நெடுங்க, நா குளற, அடே அற்ப பயலே, நிறுத்து உன் அபத்த பேச்சை, இல்லாவிட்டால் இதோ இந்த வேலுக்கு எரியாவாய் என்று கூறி வேலை கையில் எடுத்தான். ஆதித்த கரிகாலன் அவனுடைய படபடப்பை கண்டு சிறிது வியப்படைந்தான். கந்தமாறனுடைய கையிலிருந்த வேலை பிடுங்கி தனது இரும்பையொத்த கரங்களினால் அதன் அடிக்காம்பை வளைத்தான். வேல் படார் என்று முறிந்தது. அதன் இரு பகுதிகளையும் ஆதித்த கரிகாலன் வீசி தூர எறிந்துவிட்டு, ஜாக்கிரதை, என் சிநேகிதர்கள் என் முன்னாலேயே சண்டையிடுவதை நான் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது. பார்த்திபேந்திரா, இவர்களில் யாராவது இனி வேலையோ வாளையோ கையில் எடுத்தால் உடனே அவனை சிறைப்படுத்துவது உன் பொறுப்பு என்றான். உடனே வந்தியத்தேவன் தன்னிடமிருந்த வாளை எடுத்து பார்த்திபேந்திரனிடம் கொடுத்தான். பார்த்திபேந்திரனும் வேண்டா வெறுப்பாக அந்த வாளை பெற்றுக்கொண்டான். கந்தமாறா, உன்னுடைய குற்றச்சாட்டுக்கு வல்லவரையன் மறுமொழி கூறினான். அதன் உண்மையை குறித்து நானே சாவகாசமாக விசாரித்து தீர்ப்பு கூறுகிறேன். அவன் கேட்ட கேள்விகளுக்கு நீ விடை சொல்லப் போகிறாயா என்று கரிகாலன் கேட்டான். கந்தமாறன் தட்டு தடுமாறி மென்று விழுங்கிக் கொண்டு, ஐயா, அந்த விஷயங்களை பற்றி நான் யாரிடமும் சொல்வதில்லை என்று சத்தியம் செய்திருக்கிறேன் என்றான். பார்த்திபேந்திரன் இப்போது தலையிட்டு,
அரசே, இவர்கள் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுவது ஏதோ பெண்ணை பற்றிய விஷயமாக காண்கிறது. ஆகையால் இவர்களை தனித்தனியாக கேட்டு தெரிந்து கொள்வது நலம் என்றான். ஆம் பார்த்திபா, நானும் அப்படித்தான் கருதுகிறேன். நீங்கள் 3 பேரும் தனித்தனியாக பழுவூர் ராணியை பார்த்து அவளுடைய மோக வழியில் விழுந்திருக்கிறீர்கள். ஆகையினால்தான் ஒருவரை ஒருவர் விழுங்கிவிட பார்க்கிறீர்கள் என்று கூறிவிட்டு கரிகாலன் மறுபடியும் சிரித்தார். பார்த்திபேந்திரனுடைய முகம் சினுங்கியது. அவன், பிரபு, தாங்கள் இன்றைக்கு எந்த முக்கிய விஷயத்தையும் லேசாக கருதி சிரிக்க தீர்மானித்திருப்பதாக தெரிகிறது. நல்லது, நானும் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன். இந்த வந்தியத்தேவன் பேரில் எனக்கும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. முக்கியமானதை மட்டும் இப்போது சொல்கிறேன். இவனை தீப்பிடித்த கப்பலிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே தங்கள் அருமை சகோதரர் நடுக்கடலில் கடும் புயலில் குதித்தார். பிறகு பொன்னியின் செல்வரை காணவே இல்லை. இவன் மட்டும் அன்றிருந்த மேனிக்கு அழிவில்லாமல் கொட்டாப்புளியைப் போல் இங்கே வந்து முளைத்திருக்கிறான். தங்கள் சகோதரர் என்ன ஆனார் என்று இவனை கேளுங்கள். அவரை கடல் கொண்டிருந்தால் அதற்கு இந்த பாதகனே காரணமாவான் என்றான். கரிகாலர் வந்தியத்தேவனை பார்த்து, எதற்கென்ன மறுமொழி சொல்கிறாய் என்று கேட்டார். ஐயா, நான் இவருடைய கேள்விக்கு மறுமொழி சொல்வதற்கு முன்னால் இவர் ஒரு கேள்விக்கு விடை சொல்லட்டும். பொன்னியின் செல்வரை இலங்கையிலிருந்து இவர்தான் தம்முடைய கப்பலில் அழைத்து கொண்டு புறப்பட்டார். முதன் மந்திரி அனிருத்தரும் சேனாதிபதி போதி விக்ரமகேசரியும் இலங்கையிலேயே இருக்கும்படி பொன்னியின் செல்வரை கேட்டுக்கொண்டார்கள். ஆயினும் தமையன் கட்டளையை பெரிதாக மதித்து இளவரசர் இவருடைய கப்பலிலே ஏறி கிளம்பினார். அவரை ஏன் இவர் பத்திரமாக தங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கவில்லை? நடுக்கடலில் பொன்னியின் செல்வர் குதித்த போது இவர் ஏன் பார்த்து கொண்டு நின்றார்? ஏன் இளவரசரை தடுக்கவில்லை? ஏழையும் அனாதையுமான என்னை காப்பாற்றுவதற்காக பொன்னியின் செல்வர் தம் உயிருக்கு துணிந்து இறங்கினாரே. வீர பல்லவ குலத்தின் தோன்றலாகிய இவரும் இவருடைய ஆட்களும் இளவரசரை பாதுகாப்பதற்காக ஏன் கடலில் குதிக்கவில்லை? அவரை கடல் கொண்டு போவதை வேடிக்கை என்று எண்ணி பார்த்து கொண்டு நின்றார்களா? பார்த்திபேந்திரனுடைய முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அவனுடைய கைகள் துடித்தன, உதடுகளும் துடித்தன, உடல் ஆடியது. ஐயா, இந்த மூடன் என் மீது குற்றம் சுமத்துகிறான் என்று தோன்றுகிறது. இளவரசரை நானே கொன்றுவிட்டேன் என்று கூட சொல்வான் போலிருக்கிறது. இதை நான் ஒரு கணமும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது என்றான். கரிகாலன் அவனை உற்று நோக்கி, பார்த்திபா, நான் தான் சொன்னேனே, என் அருமை தோழர்களாகிய நீங்கள் 3 பேரும் ஒருவரை ஒருவர் கடித்து தின்றுவிடும் நிலைக்கு வந்துவிட்டீர்கள். இதற்கெல்லாம் நான் உங்கள் பேரில் குற்றம் சொல்லவில்லை. அந்த பழுவூர் ராணியின் சக்தி அப்படிப்பட்டது என்பதை நானே உணர்ந்திருக்கிறேன். நீயும் கந்தமாறனும் குதிரை மீது ஏறி சற்று முன்னால் மெதுவாக போய்க் கொண்டிருங்கள். இவனுடைய பிரயாண விவரங்களை கேட்டுக்கொண்டு நான் சற்று பின்னால் வருகிறேன். உங்கள் குற்றச்சாட்டுகளை பற்றி விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கிறேன். ஆனால் ஒன்று நிச்சயமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் 3 பேரும் சிநேகமாக இருந்தே தீர வேண்டும். ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டீர்களானால் அதை காட்டிலும் எனக்கு அதிருப்தி உண்டாக்குவது வேறொன்றுமிராது. பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் வேறு வழியின்றி தத்தம் குதிரைகள் மீது ஏறி முன்னால் சென்றார்கள். அப்போது ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன் அருகில் வந்து அவன் காதோடு, அப்பனே, நீ வெகு கெட்டிக்காரனாகிவிட்டாய். பொய்யும் சொல்லாமல் உண்மையையும் வெளியிடாமல் வெகு சாமர்த்தியமாக பேசி தப்பித்து கொண்டாய் என்றான். அப்போதுதான் ஆதித்த கரிகாலன் பார்வை அங்கு வந்த ஆழ்வார்க்கடியான் மீது விழுந்தது. இவன் யார்? எப்போதோ எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கிறதே என்று கேட்டார். ஆம் அரசே, சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். உன் குரல் கூட கேட்ட குரலாகத்தான் இருக்கிறது. ஆமையா, 3 ஆண்டுகளுக்கு முன்பு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் என் குரலை கேட்டீர்கள். ஆதித்த கரிகாலரின் முகத்தில் திடீரென்று ஒரு கரிய நிழல் வேகமாக படர்வது போல் இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் முக்கியமான தருணம். அது என்ன? வைகை நதி தீவில் பகைவனை தேடி அலைந்தபோது நான் கேட்ட குரலா? அப்படியும் இருக்க முடியுமா? அந்த குரல் என் குரல்தான் அரசே. பகைவன் ஒளிந்திருந்த இடத்தை தங்களுக்கு மரத்தின் மறைவில் இருந்து சொன்னவன் நான் தான். என்ன பயங்கரமான தினம் அது! அன்றைக்கு எனக்கு பிடித்திருந்த வெறியை நினைத்தால் இன்று கூட உடல் நடுங்குகிறது. வைஷ்ணவனே, நீ ஏன் அன்று காட்டில் மறைந்திருந்தாய்? எதற்காக உன்னை அசரீரியாக மாற்றிக்கொண்டாய்? அரசே, சற்று முன் தாங்களே சொன்னீர்களே தங்களுக்கு அன்று பிடித்திருந்த வெறியை பற்றி. எதிரில் கண்டவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி கொண்டு போனீர்கள். சில காலம் நான் உயிர் வாழ விரும்பினேன். அது மட்டும்தான காரணம்? அசரீரி வெளிவந்து எனக்கு வழிகாட்டட்டும் என்று எவ்வளவோ முறை தொண்டை வலிக்க கூவினேனே. அப்போதும் நீர் ஏன் வெளிவரவில்லை? நான் வளர்த்த சகோதரி இப்போது பழுவூர் இளையராணி. அவளுடைய தீராத கோபத்திற்கு ஆளாக நான் விரும்பவில்லை. அவளுடைய தீராத கோபத்திற்கு நான் மட்டும் ஆளாகலாம் என்று எண்ணினாயாக்கும். அட சண்டாளா என்று கூறி கரிகாலர் இடையிலிருந்த கத்தியை உருவினார். வந்தியத்தேவன் பயந்து போனான். ஆழ்வார்க்கடியானுடைய வாழ்வு அன்றோடு முடிந்தது என்றே எண்ணினான். மிக்க நயத்துடன், ஐயா, இந்த வைஷ்ணவன் முதன் மந்திரியிடமிருந்து வந்திருக்கிறான். இவன் கொண்டு வந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தண்டியுங்கள் என்றான். இவனை தண்டித்து என்ன பிரயோஜனம்? இனி யாரை தண்டித்து என்ன பயன் என்று கூறி
கரிகாலன் கத்தியை உரையில் போட்டான். கரிகாலன் கோபத்தைக் கண்டு வந்தியத்தேவன் பயந்தது போல் ஆழ்வார்க்கடியான் பயந்ததாக தெரியவில்லை. முகத்தில் விசித்திரமான புன்னகையுடன், அரசே, தங்கள் கோபத்தை என் பேரில் திருப்புவீர்கள் என்று எண்ணித்தான் இத்தனை நாளும் தங்களை நான் நேரில் சந்திக்காமல் இருந்தேன். என் பேரில் என் சகோதரி கொண்ட கோபமும் இன்னும் தீரவில்லை. இன்று வரையில் என்னை பார்ப்பதற்கு பிடிவாதமாக மறுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தங்கள் பேரில் அவளுடைய கோபம் தீர்ந்து விட்டதாக காண்கிறது. நந்தினி தேவியின் அன்பான திருமுக ஓலையை பார்த்துவிட்டுத்தானே தாங்கள் கடம்பூர் அரண்மனைக்கு விருந்துக்கு புறப்பட்டீர்கள் என்றான். ஆகா, துஷ்ட வைஷ்ணவனே, அது உனக்கெப்படி தெரிந்தது என்று கரிகாலன் கேட்டான். ஐயா, முதன் மந்திரி அனிருத்தன் பணியாளன் நான். முதன் மந்திரிக்கு தெரியாமல் இந்த சோழ ராஜ்யத்தில் எந்த சிறிய காரியமும் நடக்க முடியாது என்றான் ஆழ்வார்க்கடியான். பார்த்து கொண்டே இரு. ஒரு நாள் அந்த அன்பில் அனிருத்தனையும் உன்னையும் சேர்த்து தேசப்பிரஷ்டம் செய்து விடுகிறேன். இப்போது இருவரும் குதிரை மீது ஏறிக்கொள்ளுங்கள். என் இரு பக்கத்திலும் வந்து கொண்டிருங்கள். பேசிக்கொண்டே போகலாம் என்றான் ஆதித்த கரிகாலன். அத்தியாயம் 12 நிறைவுற்றது.